விடுதலை புலிகளுடனான சண்டையின் போது கூட நீங்கள் பார்க்கலாம், இலங்கை அரசு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான படைபலம் என்பது வான்படை விடுதலை புலிகளிடம் பலமாக இல்லாது விட்டாலும், கடற்படையில் மிக பாரிய படகுகள் இல்லாது விட்டாலும் ஒரு சமநிலையில் தான் இருந்தார்கள். தொழில்நுட்பம், போரியல் நுட்பம் எல்லாவற்றிலும் அவர்கள் சமநிலையில் தான் இருந்தார். ஆனால் அத விடுதலை புலிகளை படைத்துறை ரீதியாக இலங்கை படையினர் வெற்றியிட்டுவதற்குரிய காரணம் இந்தியாவும் மேற்குலக நாடுகள் அவர்கள் வழங்கிய புலனாய்வு தகவல்கள், அவர்களின் படையினரே அவர்கள் ரடார்களை வழங்கினார்கள், விமான எதிர்ப்பு ஆயுதங்களை வழங்கினார்கள், எல்லாவற்றையும் வழங்கினார்கள். கூட கொண்டு இறக்கியிருந்தார்கள், பெஸ்டான ஸ்னைப்பர்ஸை கூட கொண்டு இறக்கி. அவ்வாறுதான் அந்த போர் வெல்லப்பட்டது. அப்போது கூட இலங்கை அரசு, சரி இப்ப நீங்கள் கேட்டது போல, உண்மையில் அப்போது ஓரளவு ஆக்டிவாக இருந்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் செய்தது என்னென்று சொன்னால், நில ஆக்கிரமிப்பை செய்வது, பௌத்த ஆலயங்களை பாதுகாப்பது, இதுதான் அவர்களுக்குரிய பணியாக இருந்ததே தவிர, ஆக மிஞ்சி போனா தமிழர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட காணிகளில் தோட்டங்களை செய்வார்கள், அவ்வளவுதான் அவர்கள் செய்தார்களே தவிர, தங்களுக்குரிய உட்கட்டுமானங்களை கட்ட வேண்டும் அல்லது இவ்வாறான ஒரு பேரனர்த்தம் வரும்போது அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கூட அவர்கள் பெருமளவில் அதில் கூட அக்கறை செலுத்தவில்லை, அல்லது அரசுகள் கூட மிகப்பெரிய அக்கறையை செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகின்றது.